குழந்தை என்று ஐயம் எய்தவும் அடல் அடக்கி வந்து சால கடங்கடியா சார்ந்த இடும்பித்திரி கால குறிப்புகள காசினிமே ஏல குணவதியா ஓங்கு குலதெய்வம் கணபதித்தால் என்றும் காப்பு ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவனே வாரும் ஆண்டவனே வாரும் சிந்தைய குடியிருந்து சிறந்த குடி கூறுவார் ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவனே வாரும் ஆண்டவனே வாரும் சிந்தைய குடியிருந்து சிறந்த குடி ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவரே வாரும் ஆண்டவரே வாரும் சிந்தையில குடியிருந்து சிறந்த குடி கூறுவார் ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவரே வாரும் ஆண்டவரே வாரும் சிந்தையில குடியிருந்து சிறந்த குடி தலைவாணிய பாட்டு கருத்த வந்து நீரோ ஏ கருத்த வந்து நீரோ கல்வி கலைவாணிய மாய கருத்த வந்து நீரோ அம்மா கருத்த வந்து நீரோ செல்லும் திருத்தால கால நல்ல குடி செல்லும் திருத்தால நல்ல நல்ல குடி மாலவரே வாரும் ஐயா மாலவரே வாரும் மன்னவரையாருதித்த பஞ்சவழி கூறுவார் மன்னவரையாருதித்த பஞ்சவழி கூறுவார் அமர்ந்த பரம்பொருள் பார்வதியே வாரும் அம்மா பார்வதியே வாரும் பரம்பொருள் பார்வதியே வாரும் அம்மா பார்வதியே வாரும் பூமொழி மேல் இருந்து மொழி உடம்பின கண் வாருவார் பரம்பொருளே பார்வதியே வாரும் அம்மா பார்வதியே வாரும் பூமொழி மேல் இருந்து மொழி உடம்பின கண் அந்த சாலை கடங்கனி என்று சொல்லக்கூடிய வனதேவதையாக விளங்கக்கூடிய தாயே என்னுடைய முடிமீது வந்து இறங்கி நான் சொல்லக்கூடிய அந்த குறிக்கு எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அம்மா. ஐந்து கரத்து ஆனைமுகம் என்று சொல்லக்கூடிய முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானே என்னுடைய சிரசின் மீது வந்து அமர்ந்து நான் சொல்லக்கூடிய குறிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அம்மா. கல்வி கலை வாணியம்மா என்று சொல்லக்கூடிய கலைகளுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தாயே என்னுடைய நாவிலே அமர்ந்து நான் உரைக்கக்கூடிய அந்த குறியானதற்கு
என்னுடைய நாவிலே இருந்து அருள் புரிய வேண்டும் தாயே. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, முருகா என்று சொல்லக்கூடிய ஆறுபடை வீடுகளிலே குடிக்கொண்டிருக்கின்ற ஆறுமுக பெருமானே, நான் சொல்லக்கூடிய அந்த குறிக்கு எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஐயா, நீங்களுடைய குறிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அந்த இடும்பி அண்ணவள் வேண்டும். பாம்பழிந்த பரம்பொருளே பார்வதியே வாரோ, பாம்பழிந்த பரம்பொருளே பார்வதியே வாரோ, பார்வதியே வாரோ, உன்னிலே இருந்த குறி பாரோ. பாம்பழிந்த பரம்பொருளே பார்வதியே வாரோ, அம்மா பார்வதியே வாரோ, கூடி மேலிருந்து குறி பாரோ. ஆதிபராசக்தியே ஆடியே நீ வாரோ, ஆதிபராசக்தியே ஆடியே நீ வாரோ, அன்புடனே துணை இருந்து அருள் வாரோ. ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய உலகத்தை காக்கக்கூடிய லோக மாதாவாக விளங்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி தாயே, நான் வணங்கக்கூடிய அம்மா, என்னுடைய தலையிலே இருந்து அந்த அற்புதமான குறி உரைக்க நீங்கள் அருள் புரிய வேண்டும் அம்மா. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாட காரியம்மா, நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசலிக்க உருமி மேலும் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயனி சீறி எழுந்திடம்மா. மேல்மலையன் ஊரில் கோவில் கொண்டு என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றே, ஆடிங்கு வந்திடம்மா, ஆடிங்கு வந்திடம்மா. சொல்ல வாடியம்மா, எங்கள் உலகாக்கு தெய்வமம்மா, அம்மம்மா காரியே சொல்ல வாடியம்மா, தெய்வமம்மா, அம்மம்மா காரியே திருசூரியே. சொல்ல வாடியம்மா, எங்கள் உலகாக்கு தெய்வமம்மா, அம்மம்மா ஆடை கட்டி அம்மா சிங்கரம் நீ சித்தாங்கு ஆடை கட்டி சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்காரம் நீ தாயி வந்திரம்மா, அம்மா தேரோடு தாயி வந்திரம்மா, அம்மா கரிய சுந்தரியே காலை சரியே அக்கரியே சுந்தரியே அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரியே
ஆலய வாசலிலே அலங்கார தோரணமா அலங்கார ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் தேனிலே அம்மா நீ அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்க அங்கால ஈஸ்வரியே திருமணத்தின் ஒளியிலே தாய திருவாக்கு சொல்லிடம்மா திருமணத்தின் ஒளியிலே தாய திருவாக்கு சொல்லிடம்மா எவ்வளவு அற்புதமாக எந்தெந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்று முறையாக வணங்கி அற்புதமாக அந்த குறியை சொல்ல துவங்குற பாருங்க. இவன் நிச்சயமா குறி சிறப்பாக சொல்வாள் என்று தாயார் குந்தமாதேவி சொல்லு ஏதோ ஒண்ணு கேட்டு போங்கன்னு சொல்லி அந்த இடும்பியானவள் குறி உரைக்கு துவங்குகின்றார். ஆதியில் சந்திரன் புதல்வன் அரிய புதன்னாகும் அரிய புதன்னாகும் ஓதும் இந்த மாவன் ஆதியில் சந்திரன் புதல்வன் அரிய புதன்னாகும் அரிய புதன்னாகும் மகனுக்கு பேர் ஆயு என்னும் பிள்ளை ஆயு என்னும் பிள்ளை அபூர்வ மகனுக்கு பேர் ஆயு என்னும் மன்னன் ஆயு என்னும் மன்னன் நிர்மலமாயு பிள்ளை நகுசனாம் பண்ணன் அபூர்வ மகனுக்கு பேர் ஆயு என்னும் மன்னன் ஆயு என்னும் மன்னன் அந்த நகுசன் புதல்வன் அங்கையாதி என்னும் பேரும் ஏயாதி என்னும் பேரும் புத்தி கொள்ளையாதி பிள்ளை குரு என்னும் சீரோ சிறந்த குறி கூறோ அம்மா அம்மா உங்களுடைய வம்சமானது முதலாக சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் சிவபெருமானுடைய சடாமுடியிலே தங்கி இருந்ததாலே 33 கோடி தேவர்கள் எல்லாம் வணங்கப்பெற்ற அற்புதமான
அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய முதலாக உங்களுடைய வம்சத்தின் தலைமகனாக அந்த சந்திரனின் மூலமாக அந்த குலமானது முதலாக தோன்றியது அம்மா. அந்த சந்திரனுக்கு புதன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறகு புதனுக்கு புரூருவன் பிறகு அப்புரூருவனுக்கு பிள்ளை ஆயு என்று சொல்ல பிள்ளை பிறகு ஆயுவுக்கு பிறகு நற்பால் இந்த நகுசன் என்று சொல்லக்கூடிய மகனாக பிறகு அம்மா. நகுசனுக்கு யயாதி என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்து அம்மா அது கியாதியோடு வாழ்ந்ததாலே அந்த பிள்ளை அந்த யயாதி என்று சொல்லக்கூடிய மன்னவன் தேவயானை சண்மட்டி என்று சொல்லக்கூடிய 2 மனைவியரை மணந்து அம்மா 5 பிள்ளைகளை பெற்றெடுக்கு தேவயானி என்று சொல்லக்கூடியவன் சென்று தந்தையாரிடத்தில் அப்பா என்னை விடுத்து சண்மட்டை இடத்திலே காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார் என்னுடைய கணவன் என்ற முறையில் அந்த சண்மட்டை அந்த தேவயானுடைய தந்தையாக விளங்கக்கூடிய சுக்ராச்சாரியார் அவர்கள் அந்த வியாதி பிடித்து வயோதிக வடிவம் தாங்கி முதுமையை அடைய வேண்டி சாபம் கொடுத்தார் அம்மா. முதுமை அடைய சாபம் கொடுக்க மன்றாடி அழுது துடிக்க அந்த சுக்ராச்சாரியார் என்பவர் யயாதி உன்னுடைய 5 பிள்ளைகளே ஒரு பிள்ளை உனக்கு அவனுடைய இளமையை தந்து முதுமையை வாங்கி கொண்டாள் நீ உலகை ஆளலாம் என்று சொல்லு. அந்த 5 பிள்ளைகளிலே பூரு என்று சொல்லக்கூடிய கடைசி பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய இளமையை தந்து தந்தையாரின் முதுமையை பெற்றதால் அன்று அந்த பிள்ளை கொடுத்த இளமை ஏற்று சிறிது காலம் வாழ்ந்த யயாதி அதன் பிறகு அந்த பிள்ளைக்கே தன்னுடைய இளமையை வழங்கி அந்த நாட்டை அரசாளும்படி சொல்லி அவனுக்கு மணிமுடி சுட்டியதாலே அந்த பூர்வு என்று சொல்லக்கூடிய பிள்ளை அந்த நாட்டை ஆண்டதாலே இந்த குலத்திற்கு சந்திரகுலம் என்று சொல்லக்கூடிய பேர் மாறி அந்த நாள் முதல் கொண்டு அந்த குலம் பூரு குலம் என்று வழங்கலானது. அம்மா உண்மைதான் அம்மா சொல்லம்மா. ஒரு மகன் ஜனமேஜயன் பிள்ளை பாசேன ஒரு மகன் ஜனமேஜயன் பிள்ளை பாசேன ராசீனன் பிள்ளை செய்யாதியின் பிள்ளை சார்பா பூம ராசீனன் பிள்ளை செய்யாதியின் பிள்ளை சார்பா பூமன் சார்வபுவன் மகன் ஜெயசேனை சார்வபுவன் மகன் ஜெயசேனை அந்த ஜெயசேனன் பிள்ளை சுரவிதனை சுரவீரன் பிள்ளை பௌமராஜே சுரவீரன் பிள்ளை பௌமராஜே பௌமராஜன் பிள்ளை நயானியே நயானியன் பிள்ளை குரோத மன்னன் மகன் தேவாபியா தேவாதியின் பிள்ளை உருச்சிகன் பிள்ளை அருச்சிகனா அருச்சிகன் பிள்ளை தினராஜன் பிள்ளை நீலராஜன் நாகன் முட்டி என்ன நீலராஜன் நாகன் முட்டி என்ன
சுகோத்திரன் மகன் அத்திகனா அத்திகனின் மகன் கும்பன்பார் சுகோத்திரன் மகன் அத்திகனா அத்திகனா மகன் ஆசாமிலன் என்பார் ஆசாமிலன் மகன் செவ்வாருண செவ்வாருணன் பிள்ளை குருராஜ செவ்வாருணன் பிள்ளை குருராஜ குருவின் மகன் பரிச்சித்தன் பரிச்சித்துவின் பிள்ளை பிரதீபனா பிரதீபனின் பிள்ளை சந்தனுவா சந்தனவின் பிள்ளை பிட்டுமரா சந்தனவின் பிள்ளை பிட்டுமரா பிட்டுமரோ நித்திய பிரம்மச்சாரி அம்மா கேட்டீங்களோ உங்க வம்சகு வீட்டு மரம் நித்திய பிரம்மச்சாரி கேட்டீங்களோ உங்க வம்சகு அந்த பூரு என்று சொல்லக்கூடியவன் அந்த நாட்டை ஆண்டதாலே அந்த குலம் பூரு குலம் என்று விளங்கியது அம்மா பூருவுக்கு பிள்ளை பிராசீனன் பிராசீனனுக்கு பிள்ளை ஜெயாதி ஜெயாதிக்கு பிள்ளை சார்வபூமன் மகன் ஜெயசேனனுக்கு சுரவிடனுக்கு பௌரமராஜன் பாமராஜனுக்கு நயாதனுக்கு குரோதனுக்கு தேவாவிக்கு உருச்சிகனுக்கு பிள்ளை அரிச்சிகனுக்கு பிள்ளை திடராஜனுக்கு நீலராஜன் அந்த நீலனின் மகன் துட்டியந்தன் என்று சொல்லக்கூடியவன் வந்தான் அம்மா உண்மைதானா அம்மா உண்மைதான் அம்மா ஒரு நாள் கானகத்துக்கு வேட்டையாட செல்ல அங்கே கண்ணுவ மகரிஷி ஆசிரமத்திலே சென்று நீர் தாகம் எடுக்கிறது என்று சொல்லு. அந்த கண்ணுவ மகரிஷி ஆசிரமத்தில் இல்லாத சமயத்திலே அந்த கண்ணுவருடைய மகளாக சகுந்தலை என்று சொல்லக்கூடிய பெண் நீர் கொண்டு வந்து அந்த துஷ்யந்தனுக்கு தர துஷ்யந்தனை கண்டதும் அந்த சகுந்தலை கண்டதும் அம்மா அவளுடைய அழகிலே மயங்கி அவளை காந்தர்வ மனம் புரிந்து கொண்டு அவளோடு கூடி இன்பத்திலே திளைத்து பின்னே பிறிதொரு நாள் வந்து முறைப்படி உன்னை அழைத்து செல்லுகிறேன் என சொல்லி நாட்டிற்கு சென்றார். சென்ற சமயத்திலே தூர்வாசல் இருந்தார். தூர்வாசலை மதிக்காமல் அந்த சகுந்தலை நினைவாகவே சென்றதாலே ஏ மன்னா உன்னுடைய நினைவிலே இருக்கின்ற அந்த சகுந்தலை மலையை கடவது என்னை சொல்ல. சகுந்தலையின் நினைவை மறந்து ஆண்டுகள் பல கோடியே 14 வருடங்கள் கழிந்து அம்மா அந்த சகுந்தலைக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு பரதன் என பெயரிட்டு அந்த சகுந்தலையானவள் கண்ணுவ மகரிஷி சொல்லை கேட்டு அந்த நாட்டிற்கு அழைத்து சென்று துஷ்யந்தன் நடந்தது இவன் தான் உங்கள் பிள்ளை என நடந்தது எல்லாம் சொல்லி அந்த பிள்ளை அந்த துஷ்யந்தன் ஏற்கால சமயத்திலே சத்தியங்கள் எல்லாம் செய்து அவனுடைய மனைவி நான் என்றும் உங்களுடைய பிள்ளை இவள் தான் என்று ஏற்க வைத்து அந்த பரதன் என்று சொல்லக்கூடியவன் அந்த நாட்டுக்கு இளவரசனாக்கி அந்த நாட்டை ஆளக்கூடிய சமயத்திலே அம்மா இந்த நாட்டிற்கு அதுநாள் முதல் கொண்டு பாரத நாடு என பெயர் மருவியது அம்மா. உண்மைதான அம்மா உண்மைதான் அம்மா பரதனுக்கு மகனாக வீரபூமனுக்கு சுகோத்திரனுக்கு அத்திகன் என்று
சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்தான் அம்மா. உண்மையா அம்மா? அந்த அத்திகன் பிறந்த அந்த நாட்டை அரசாட்சி செய்ததாலே அம்மா அந்த நாட்டிற்கு அத்தினாபுரம் அத்தினாபுரம் என சொல்லி பெயர் மருவியது அம்மா. அம்மா உண்மைதான் அம்மா. அந்த அத்திகனுக்கு நிகிம்பனுக்கு ஆசாமீலன், ஆசாமீலனுக்கு சவ்வரன், சவ்வரனுக்கு குருராஜன். அந்த குருராஜன் என்று சொல்லக்கூடியவன் அந்த நாட்டை ஆண்டதானே. அதன் பிறகு அந்த வம்சத்திற்கு குருகுலம் என்று பெயர் மருவியது அம்மா. அந்த குருவுக்கு பரீட்சித்துக்கு பிறகு பிரதீபன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்து, பிரதீபனுக்கு சந்தனு என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்து, அந்த சந்தனுவுக்கு அம்மா காங்கேயன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்து, தந்தை வயதான காலத்திலே ஒரு பெண்ணை மணக்க வேண்டிய அவள் மீது மோகம் கொண்டதாலே கங்கைக்கு மகனாக பிறந்த மகனாக விளங்கக்கூடிய அந்த காங்கேயன் என்று சொல்லக்கூடியவன் அம்மா தாசராஜனிடத்திலே சென்று தந்தையாருக்காக பெண்ணை வேண்டி, தன்னுடைய தந்தையாருக்காக பெண்ணை வேண்டுகின்ற சமயத்திலே அந்த நாட்டிலே நீ வாரிசாக இருக்கின்ற பொழுது என்னுடைய பெண்ணை அந்த சந்தனுவுக்கு கொடுத்தால் அவன் வயிற்றிலே பிறக்கின்ற குழந்தைக்கு என்ன உரிமை என்று சொல்ல காங்கேயன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை அந்த ராஜராஜனிடத்திலே அம்மா பாட்டன் நீ எனக்கு தாய் பகீரதி அல்ல, என் மகளே என சொல்லி இன்று முதல் கொண்டு என்னுடைய தந்தையாருக்கு உங்களுடைய மகளை தருவதாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார் அம்மா. உண்மைதானா அம்மா? உண்மைதான் அம்மா. சத்யவதி சந்தனுவா மன்னவரை மணந்து பெற்றெடுத்தால் சித்ராங்கத விசித்திர வீரனை புகந்து மன்னவரை மணந்து பெற்றெடுத்தால் சித்ராங்கத விசித்திர வீரனை புகந்து சத்யவதி சந்தனுவா மன்னவரை மணந்து பெற்றெடுத்தால் விசித்திர வீரியன் சித்ராங்கதனை உணர்ந்து சத்யவாதி சந்துணுமா மன்னவரை மணந்து பெற்றெடுத்த சித்ராங்கத விசித்திர வீரனை உணர்ந்து விசித்திரன் கணவன் மடியையிடன் விசித்திர வீரியன் மனைவி அம்பிகை அம்பாளி, விசித்திர வீரியன் மனைவி அம்பிகை அம்பாளி, விசித்திரன் கணவன் மடியையிடன் கணத்தாளி, ஓதும் இந்த மாதரிடத்து யாத வியாசர் அருளார், ஓதும் இந்த மாதரிடத்து யாத வியாசர் அருளார், பூதளத்தில் திருதரட்டிதன் பாண்டு வந்தனர் பொருளார், பூதளத்தில் திருதரட்டிதன் பாண்டு வந்தனர் பொருளார். ஓதும் இந்த மாதரிடத்தில் யாத வியாசர் அருளார், ஓதும் இந்த மாதரிடத்தில் யாத வியாசர் அருளார், பூதளத்தில் திருதரட்டிதன் பாண்டு வந்தனர் பொருளார். இளை மகளுக்கும் விதுரர் வந்து உதித்தார், வியாசருக்கும் இளை மகளுக்கும் விதுரர் வந்து உதித்தார், வியாசருக்கும் இளை மகளுக்கும் விதுரர் வந்து உதித்தார், தேசபாரி பாலனும் செய்ய திகழும் விட்டுமர் விதித்தார், வியாசருக்கும் இளை மகளுக்கும் விதுரர் வந்து உதித்தார், தேசபாரி பாலனும் செய்ய திகழும் விட்டுமர் விதித்தார். தங்கள் தெரியாத குருடன் மனைவிய கந்தாரி, உங்கள் தந்தை பாண்டு திரண்டு குந்தி மாத்திரி பாரு,
சாபத்தினால் பாண்டுக்கு பிறக்காது, சாபத்தினால் பாண்டுக்கு பிறக்காது, மண்வாயு எந்திரன் அசிலித்தவர் போது, இந்த மண் சாபத்தினால் பாண்டுக்கு பிறக்காது, வந்திரமன்னாகும் இந்திரன் அசிலித்தவர் போது, காந்தாரி கதுசிதான் என்ற கடத்திலே வந்து உதித்தார், காந்தாரி கதுசிதான் ஒரு கடத்திலே உதித்தார், பொந்திதர் நூற்று வரும் பொன்னும் துணியை வளர்த்தார், பொந்திதர் நூற்று வரும் பொன்னும் துணியை வளர்த்தார். அம்மா அம்மா இதெல்லாம் உண்மைதானா அம்மா? உண்மைதானம்மா? அந்த சத்தியவதி என்று சொல்லக்கூடிய தாயாரை தன்னுடைய தந்தையாருக்கு திருமணம் செய்து வைக்க 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் அம்மா. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். ஒரு பிள்ளை சித்திராங்கதன் ஒன்று ஒரு பிள்ளையும், விசித்திர வீரன் என்று இன்னொரு பிள்ளையும். 2 பிள்ளையை பெற்றெடுக்க ஒரு பிள்ளை தேவலோக கந்தர்வனாக விளங்கக்கூடிய சித்திராங்கதன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாமத்திலே பூமியிலே யாரும் இருக்கக்கூடாது என சொல்லி இரவோடு இரவாக வந்த சித்திராங்கதனை மாய்க்க விசித்திரிய வீரியன் ஒருவன் இருந்தான் அம்மா. அந்த விசித்திர வீரியனுக்கு காசி நாட்டு மன்னவனாக விளங்கக்கூடிய காசிராஜனின் மகளாக விளங்கக்கூடிய அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லக்கூடிய 2 பெண்ணை திருமணம் செய்து வைக்க அம்மா. அந்த 2 பெண்களையும் திருமணம் செய்து அம்மா இன்பத்திலே வெகு காலம் திளைத்து இந்த உலகத்திலே பெரிய வியாதியாக விளங்கக்கூடிய தொழுநோய் என்று சொல்லக்கூடிய வியாதி வந்து அவன் மடிய அம்மா அம்பாலிகையும் அம்பிகையும் கணவன் இல்லாது போக நாட்டை ஆள்வதற்கு இனி வாரிசு இல்லை என கருதிய சத்தியவதி தாயார் மகனாக விளங்கக்கூடிய பீஷ்மரிடத்திலே சென்று, மகனே நீயே இந்த 2 பெண்களையும் மணந்து இவர்கள் மூலமாக குழந்தையை பெற்று இந்த நாட்டை ஆளும்படி செய்ய வேண்டும் என பிதாமகர் பீஷ்மரிடத்திலே தாயார் சத்தியவதி உரைக்கு சிவசிவா சிவசிவா என்று காதுகளை பற்றிய பீஷ்மர், அம்மா நான் பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்திருக்கிறேன் அம்மா, ஆகையாலே அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று தாயாராக விளங்கக்கூடிய குந்தமாதேவி சத்தியவதி தாயார் இளம் பிராயத்திலே எனக்கும் அந்த பராசர முனிவருக்கும் யமுனை நதியில் அவர் கடக்கின்ற சமயத்திலே 27 நட்சத்திரங்கள் ஓரிடத்திலே சேர்ந்த பொழுது இந்த சமயத்திலே அற்புதமான ஒரு குழந்தை பிறந்தால் 4 வேதங்களை எழுதக்கூடிய வல்லமை படைத்த குழந்தையாக பிறக்கும் என பராசர முனிவர் உரைக்க அம்மா. அந்த சமயத்திலே சத்தியவதி தாயார் சிறிய குழந்தை மச்சகத்தி என்று பெயரோடு இருக்கிறாங்க. அந்த பெண்ணை பெரிய பெண்ணாக மாற்றி அந்த பராசர முனிவரோடு சேர்ந்து அற்புதமாக அந்த 27 நட்சத்திரங்கள் ஒன்றிணையக்கூடிய நேரத்தில் அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளைக்கு வேத வியாசர் என பெயரிடு. அந்த பிள்ளையானது தாயாரின் பாதங்களிலும் தந்தையின் பாதங்களிலும் இருந்து கானகத்திலே தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அம்மா. என்னுடைய மகனானவன் கானகத்திலே தவ வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் என்று சொல்லி சத்தியவதி தாயார் பீஷ்மரிடத்திலே உரைக்க அம்மா உங்களுடைய மகன் அந்த வேத வியாசரையை அழைத்து உங்களுடைய மருமகள் இருவரும் குழந்தை பாக்கியம் பெறும்படி அருளச் செய்யுங்கள் அம்மா என சொல்ல அதன் பிரகாரம் வேத வியாசரை அழைத்து அந்த வேத வியாசர் வந்து அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் பிள்ளைகளை கொடுக்க அந்த அம்பிகைக்கு விருதுநாட்டிதன் பிறகு அம்பாலிகைக்கு பாண்டு பிறகு அம்மா. மூன்றாவதாக ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை, ஒரு பிள்ளை வல்ல பிள்ளை, எனக்கு ஒரு நல்ல பிள்ளை வேணும் என்று சத்தியவதி தாயார் உரைத்து அந்த அம்பாலிகை என்று சொல்லக்கூடிய பெண்ணத்தை சொன்ன
அவளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை அழைத்து வந்து அம்மா அந்த வேத வியாசனத்தில் கூட செய்து அவருக்கும் வேத வியாசருக்கும் அந்த பணிப்பெண்ணுக்குமாக ஒரு பிள்ளை பிறந்தது. யம தர்மணி பிள்ளையாக வந்து பிறந்து விதுரன பெயர் பெற்று மூவரும் வாழ்ந்து வந்தார்கள். தாயே, இதெல்லாம் உண்மைதானாமா? உண்மைதானம்மா. கண்கள் தெரியாத குருடனாக பிறந்து திருதராட்டில் என்று பெயர் படைத்து அந்த திருதராட்டிலுக்கு அம்மா காந்தார தேசத்தை ஆளக்கூடிய சுபலன் என்று சொல்லக்கூடிய சுபலனின் மகளை கொண்டு வந்து இந்த காந்தாரியை கொண்டு வந்து திருமணம் செய்து வைத்தார்கள். அதற்கடுத்ததாக உங்கள் தந்தை மாமா கேட்டுங்க, இப்ப உங்க வம்சத்தின் குறியை சொல்ல போற மாமா என வீமனை அழைத்து உங்கள் தந்தை பாண்டவுக்கு பாரியால் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் 2 பேர். அந்த இருவரிலே உங்கள் தாயாக விளங்கக்கூடிய குந்தி ஒரு மனைவியாகவும் அந்த மத்ரா தேசத்தை ஆளக்கூடிய சல்லியனின் தங்கை மாத்ரா தேவி ஒரு மனைவியாகவும் 2 மனைவியரை மணந்து கானகத்திற்கு வேட்டையாடச் செல்ல கானகத்திலே மான் உறவிலே புணர்ச்சியிலே ஈடுபட்ட அந்த கிந்தமரை கொள்ள கிந்தமர் கொடுத்த சாபத்தாலே பிள்ளை இல்லாதவர்கள் நற்கதி அடைய முடியாது என சொல்லி முனிவர்கள் எல்லாம் முறைக்க உங்கள் தந்தையாரிடத்திலே உங்கள் தந்தையாரானவர் உங்கள் தாயாரிடத்திலே வந்து எனக்கு பிள்ளையை பெற்று தர வேண்டும் என்று வேண்டு ஆதி காலத்திலே குந்தல நாட்டிலே குந்தி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்ற சமயத்திலே தூர்வாசருக்கு செய்த தொண்டாலே அவர் கொடுத்த மந்திரத்தின் மூலமாக கர்ணன் பிறந்ததை மறைத்து நானும் ஒரு பெண்தானே அதை சொல்வேனா நான் என சொல்லி அந்த இடும்பியானவள் அந்த கர்ணன் பிறந்ததை மறைத்து உங்களுக்கு தந்தை ஒருவர், தந்தை 5 பேர், தாயார் ஒருவர். நீங்க யாருக்கெல்லாம் பிறந்தீங்க? யமதர்மனுக்கு எங்களுடைய மாமாவாக விளங்கக்கூடிய தர்மராஜா பிறகு வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு எங்களுடைய என்ன திருமணம் செய்து கொள்ள இருக்கிற மாமா நீங்க பிறந்தீங்க. அம்மா இவன் குறி சொல்றாளா இல்ல கல்யாணத்திலேயே கண்ணா இருக்கிறாளான்னு கேட்டார். அம்மா நான் குறியும் சொல்லுவேன், கல்யாணத்திலேயே கண்ணா இருப்பேன், நான் சொல்லக்கூடிய குறியிலே குறை இருந்தால் கூறுங்கள் என்று சொல்லி இந்திரதேவனுக்கு என்னுடைய மைத்திரராக விளங்கக்கூடிய அர்ஜுன பகவானை இன்று அஸ்வினி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தேவலோகத்து வைத்தியர்களுக்கால் 2 பிள்ளைகள் நாங்கள் சகாதேவன் என்று பிடித்தது. கானகத்திலே நீங்கள் பிள்ளையை பெற்ற காரணத்தை அறிந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காந்தாரியானவள் தன்னுடைய கருவிலே இருப்பது குழந்தையா இல்லை மகோதர கட்டியா என்று கல்லை கொண்டு மோத கர்ப்பப்பையா அந்த தலையிலே வந்து விழும். அந்த கர்ப்பப்பையிலே இருந்த அந்த கருக்கு சிதைந்த கருக்களை எல்லாம் 101 கலசங்களிலே சேர்த்து அம்மா காந்தாரி கது சிறந்த கடத்திலே வந்து உதித்தார். பொன்னிந்தொரு நொற்று வரும் என்னும் பூமியை வளர்த்தார். காந்தாரி கது சிறந்த வந்து உதித்தார். பொன்னிந்தொரு அம்மா வேதவியாசரானவர் சிதறிய கருக்களை எல்லாம் ஒரு கலசத்திலே இட்டு நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு முட்டையை வெடித்து வருவது குழந்தை கலசங்கள் எல்லாம் வெடித்து முதலிலே துரியோதனை இருந்து அவதாக துச்சான் என்று 100 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் பிறந்து இப்ப அந்த அத்தினாபுரத்திலே இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா அம்மா? அம்மா உண்மைதானம்மா. உம்மாதா 2 பேரா உமக்கு உற்ற தந்தை 5 பேரா? மாதா 2 பேரா உமக்கு
உன் மாதா 2 பேரா உனக்கு உற்ற தந்தை 5 பேரா காத்தினிலே நீ பிறந்து குரு நாட்டிலே வந்தடைந்து கொட்டமுள்ள துரியனோடு பாவியாலே மனமுடைந்து தூங்குகின்ற இடந்தனிலே பாம்பை விட்டு கடிக்க செய்தார் உண்ணுகின்ற உணவினை பாவி விஷம் கலந்து உண்ணச் செய்தார் நல்லுகின்ற இடந்தனிலே பாவி நாகாஜனோ போட்டு வைத்தார் தூங்குகின்ற இடங்களிலே பாம்பை விட்டு கடிக்க செய்யார் புலிமலர் புலந்தனிலே ஊர்வாசிகள் நாட்டில் வைத்தார் கொதிக்கும் உண்மை கயிற்றால் கட்டி கோழி கண்கையிலே போட்டு வைத்தார் இவ்வகையில் கொள்வதற்கு ஏக வைத்தார் காசி நகர் சவரக்கு வீடு கட்டி உண்மை தீ கொள்ள பார்த்தார் அவமையோ அங்கிருந்து நீங்கள் இவ்வனத்தில் வந்தடைந்தே இதெல்லாம் உண்மைதானா அம்மா உங்கள் இறந்த கால குறிகள் அதனால் இனிமேல் நான் ஆகும் கூறி உழைக்க போறேன் உங்களுக்கு 2 பேரு தாய்மார்கள் தாயங்கள் உங்களுக்கு 2 பேர் உங்களை பெற்ற தந்தைமார்கள் 5 பேர் இப்படி பிறந்து கானகத்திலே வளர்ந்து வருகின்ற சமயம் கிந்தவர் கொடுத்த சாபத்தை மறந்து மாத்திராதேவி வந்து அந்த வசந்த கால வேளையிலே நீரோடையிலே சென்று நீராடி விட்டு வருகின்ற அந்த அழகை பார்த்து தந்தையான பாண்டு மோகம் கொள்ள அவளை சேர்ந்த பொழுது அவருடைய ஆவி பிரிந்து போக அந்த ஆவி பிரிந்து போன அந்த பாண்டுவின் உடலை எடுத்து சிதையிலே மூட்டி தீ வைத்து எரிக்கின்ற பொழுது நகுல சகாதேவர்கள் இருவரை உங்கள் தாயாராக விளங்கக்கூடிய குந்தமா தேவியிடத்தில் கரம் பற்றி ஒப்படைத்து விட்டு அக்கா இது இந்த குழந்தைகளுக்கு நீங்களே தாயாக இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள் என சொல்லி உடன்கட்டை ஏறி மாத்திராதேவி மணியை பாண்டு மடிந்தார் என்ற செய்தி அறிந்து அத்தினாபுரத்திலிருந்து பிதாமகர் பீஷ்மர் விதுரர் முதலானோர் எல்லாரும் வந்து பாண்டவர்களையும் குந்தமாதேவி அந்த சதசிரனுடைய ஆசிரமத்திலே இருந்து அழைத்து சென்று அத்தினாபுரத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் வீமனின் வலிமையை கண்டு என்னை மனக்கு இருக்கிறாரே இதோ எங்க மாமா இவருடைய வலிமையை கண்டு அஞ்சிய அந்த துரியோதனை நயவஞ்சகமாக அம்மா அவர் உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்து கொடுத்தார். அவர் போகின்ற இடங்களிலே நாகாசனம் போட்டு வைத்தார். தூங்குகின்ற இடங்களிலே பாம்பை விட்டு கடிக்க வைத்தார். குளிக்கும் நல்ல அந்த
கண்ணிலே கூர்வசிகள் நாட்டி கொள்ள வைத்து பார்த்தார். அம்மா கயிற்றிலே உங்களை கட்டி கங்கை நதியிலே தள்ளிவிட்டு எந்த வகையிலும் உங்களை கொல்ல முடியாமல் போக அந்த துரியோதனன் மேலும் மேலும் சூழ்ச்சிகள் செய்தார். இதெல்லாம் உண்மைதானா அம்மா? உண்மைதானம்மா. இதுவரை தாயார் கத்திருந்தாங்க குறி. இப்ப வீமன் பார்த்தான பாவி, இதெல்லாம் தானா நடந்தது என்று நினைத்திருந்தேன். இதை எல்லாத்தையும் செய்தவன் அந்த துரியோதனன் தானா என்று அப்பதான் அந்த இடும்பி மீது ஒரு ஈர்ப்பு வந்தது வீமனுக்கு. அதற்கு அடுத்ததாக உங்களை எந்த வகையிலும் கொல்லுவேன் என சொல்லி அம்மா காசி மாநகருக்கு அனுப்பி வாரணாவதத்திலே உங்களை தங்க வைக்க ஒரு அற்புதமான மாளிகை அமைத்து அதற்கு மேலில் குங்குளியம் இந்துப்பு என்று சொல்லக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய மாளிகை கட்டியதிலே குடிப்புகச் செய்து நல்ல ஒரு நாளிலே உங்களை கொளுத்தி உண்டோடு அழிக்க பார்த்தான் தாயி. அந்த சமயத்திலே அந்த துரியோதனான ஆள் அவனுடைய விசுவாசமான புரோசனன் என்று சொல்லக்கூடிய மாளிகைக்கு தீ வைப்பதற்கு முன்பாக அந்த மாளிகைக்கு தீ வைத்து ஒரு தூணை உதைத்து சுரங்க பாதையின் வழியாக இந்த இடத்தில் நீங்க வந்து அடைந்தீர்கள். இதெல்லாம் உண்மைதானா அம்மா? அம்மா உண்மைதானம்மா. அம்மா இடும்பி, நீ சொல்றது அத்தனை சாட்சாத் அப்படியே நடந்திருக்குது எங்க வாழ்க்கையில. இது இறந்த கால குறி கண்ணே. இடும்பி, இனி எங்களுடைய நிகழ்காலத்தை குறியாக உரைக்க வேண்டும் என்று குந்தமாதேவி கேட்க, ஆகட்டும் அம்மா என சொல்லி அந்த இடும்பியானவன் நானும் குழந்தை பெற்று என்னை இவர் மணந்து யானும் குழந்தை பெற்று மன்னர் நீங்கள் வரோ வாமி குந்தி அம்மனோ மன்னர் நீங்கள் வரோ மாமி குந்தி அம்மனோ சாதி கொன்ற வனத்தில் தங்கி சில காலம் கோழி வெளியராகி கோவில்கள் வெற்றதியோ அங்கு பகன வெட்டி நீங்கள் அடைவில் பங்காள பூரா மங்கள கல்யாணம் மகிழ்ச்சியுடன் நடக்கும். இந்திர தத்தத்திலே நீங்கள் இருந்த அரசு புரிவி சுத்திரனாளரால் அங்கு தோன்றிடும் ஒரு கழகோ சுத்திரனாளரால் அங்கு தோன்றிடும் ஒரு கழகோ அம்மா அம்மா அம்மா. இதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா தாயே? இதோ இருக்கிறாரே கருப்பா கலையா உங்க பிள்ளை அம்மா பீமசேன மகாராஜா, எனக்கும் இவருக்கும் திருமணம் நடக்கும். அம்மா இவ கல்யாணத்திலேயே குறியா இருக்கிற அம்மா. மாமி நான் குறி சொல்றதுல குறியா இருக்கிறேன், கல்யாணத்துல குறியா இல்லை. நான் நடக்க போறதுதான் சொல்றேன் மாமி என சொல்லு. எனக்கு இவருக்கும் திருமணம் நடக்கும்.
இந்த கானகத்திலே அற்புதமாக இல்லற வாழ்க்கையை தொடங்குவோம் அம்மா. எனக்கு இவருக்கு பிறக்கிற குழந்தை உண்டு. அந்த குழந்தைக்கு கடவுள்களின் என பெயர் வைத்து இந்த கானகத்திலே எனக்கு துணையாக விட்டுவிட்டு நீங்க சாலி கோத்திர வனம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே சில காலம் தங்கி போலியாக பிராமண வடிவம் தாங்கி அம்மா முன்னூற்று மங்கலம் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு செல்லும். அந்த முன்னூற்று மங்கலத்திலே சில காலம் வாழ்ந்து வருகின்ற பொழுது பகாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் அந்த முன்னூற்று மங்கல மக்களுக்கு செய்கின்ற கொடுமைகளை அறிந்து அவனுக்கு உணவு எடுத்து செல்ல என்னவது எங்கால் அந்த பகாசுரனுக்கு உணவை எடுத்து சென்று அந்த பகாசுரனை மாய்த்து அதன் பிறகு நீங்க பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலுக்கு மகனாக விளங்கக்கூடிய பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று அறிந்து அம்மா அந்த சுயவரத்திலே கலந்து கொண்டு பாஞ்சால நாட்டுக்கு சென்றிருப்பீர்கள். அப்படி 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வளைக்க முடியாமல் போனவில்லை. போலி வேதியாக இருந்து எங்கள் மைத்துனராக இருக்கின்ற அர்ஜுன பகவான் சென்று யாராலும் வளைக்க முடியாத வில்லை வளைத்து பாஞ்சாலியின் கரம் பற்றி அழைத்து செல்லு. ராஜாக்கள் எல்லாம் எதிர்த்து போச்சு. அவரெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடச் செய்து அம்மா அந்த பாஞ்சால நாட்டில் நீங்க தங்கியிருந்த சமயத்தில் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து உங்களை அடைத்து சென்று உங்களுக்கு பாகமாக காண்டவா வனம் என்று சொல்லக்கூடிய காட்டை பேய்கள் வாழக்கூடிய மாளிகை உங்களுக்கு பாகமாக பகிர்ந்தளிக்க அம்மா பகவான் கண்ணனாலே தேவலோகத்து தட்சணையாக விளங்கக்கூடிய விஸ்வகர்மாவை அழைத்து அற்புதமாக அந்த நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்திற்கு இந்திர பிரத்தம் என பெயர் சூட்டி அற்புதமாக வாழ்ந்து வருவீர்கள் அம்மா. அப்படி வாழ்ந்து வரும் காலத்திலே நாரத மகாமுனிவர் என்று சொல்லக்கூடிய திருலோக சஞ்சாரியாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவர் வந்து சுந்தன் உபசுந்தன் என்று சொல்லக்கூடிய அரக்கர் ஒரு பெண்ணிற்காக தன்னைத்தானே மாய்த்து கொண்டு மடிந்து போனாங்க. ஆகையால நீங்கள் பாஞ்சாலிக்காக இவர் ராஜாக்களும் ஒருவரோடு ஒருவர் பகைத்து மடியக்கூடும். ஆகையாலே ஆண்டுக்கு ஒருவராக பாஞ்சாலியிடத்தில் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று முறைமைப்படுத்தி அப்படி வாழுகின்ற காலத்தில் யார் ஒருவர் உறவிலே இருக்கின்ற பொழுது பார்க்கிறாரோ பார்ப்பவர் பாவம் தீர்த்து வர தீர்த்த யாத்திரை சென்று வர வேண்டும் என்று நாரதர் உரைக்கு ஒரு நாள் தர்மனும் பாஞ்சாலி தாயாரும் பஞ்சனையிலே இருக்கின்ற சமயத்தில் வேட்டைக்கு செல்வதற்காக ஆயுதங்களை எடுக்க சென்ற பர்க்குணன் என்று சொல்லக்கூடிய விஜயன் என்று சொல்லக்கூடிய மைத்துனர் சென்று பார்க்கின்ற சமயத்திலே பஞ்சனையிலே தர்மரும் பாஞ்சாலியும் பஞ்சனையிலே இருப்பதை பார்த்த பாவம் தீர்த்து வர தீர்த்த யாத்திரை என்று சொல்லக்கூடிய யாத்திரை செல்லுவார். பார்த்தார் இவர் தீர்த்த யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி அவளுடன் பார்த்தார் இவர் தீர்த்த யாத்திரை போய் பாவையுடன் கூடி அவளுடன் பார்த்தார் இவர் தீர்த்த யாத்திரை போய் பாவையுடன் கூடி அவளுடன் சீத்தையை மலர் வாங்கை கட்டு பாண்டி சட்டங்களால் சீத்தையை மலர் வாங்கை கட்டு பாண்டி சட்டங்களால் யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி அவளுடன் சித்திக நல்லற வானை பெற்று பாண்டி செந்தமிழ்நாடு புறப்படுவார். அங்கு சித்தாங்கத மங்கையுடன் கூடி அங்கொரு பிள்ளையை ஓக்க வைத்து செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்விய மாமனம் கூட்டிடுவார். செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்விய மாமனம் கூட்டிடுவார். ஐவருக்கும் பாஞ்சாலி தெய்வத்துக்கும் பிள்ளை அஞ்சிலம் பஞ்சவர் தோன்றிடுவார். ஐவருக்கும் பாஞ்சாலி தெய்வத்துக்கும் பிள்ளை அஞ்சிலம் பஞ்சவர் தோன்றிடுவார். தையல் சுபத்திரை கச்சு நம்பல் வந்து தனையல் நடாங்கு தோன்றிடுவார். தையல் சுபத்திரை கச்சு காண்டவனம் மயல் மூட
சபைதனில் பூவர சாட்சியை விட்டிடுவி கூட்டமையில் சில இந்த சபையுடன் பூவர சாட்சி விட்டிடுவி இன்னும் மண்ணும் முக ராஜசூயன் என்னும் கேள்வி நடத்தி முடித்திடுவி கண்ணனினால் சராசன் சிசுபாலன் காதலு போகப்படுத்திடுவி கண்ணனினால் சராசன் சிசுபாலன் காதலு போகப்படுத்திடுவி அம்மா திருமணம் நடந்து முடித்து இந்திரபிரத்தத்திலே வாழுகின்ற சமயத்திலே பார்த்த பாவம் தீர்த்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய பர்குணனானவர் தீர்த்த யாத்திரை செல்வார். அம்மா தீர்த்த யாத்திரை போறன்னு சொல்லி கங்கையிலே இறங்கி நீராடிய பொழுது பிளத்துவாரத்தின் வழியாக நாகலோகம் சென்று நாகலோக கன்னியாக விளங்குகின்ற அந்த உளுவியை மணந்து உளுவிக்கும் அர்ஜுனருக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும். அம்மா அந்த பிள்ளைக்கு அரவான் என பெயர். அங்கிருந்து தென் திசைக்கு வருகின்றார். தென் திசையிலே திருப்பதி, காலத்தி, காஞ்சிபுரம், சிதம்பரம், சீர்காழி என்று சொல்லக்கூடிய நகரங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்து மதுரையை ஆளக்கூடிய சித்திரவாகன பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மகளாக விளங்கக்கூடிய சித்ராங்கதையை மணந்து அங்கு சித்ராங்கதைக்கு ஒரு பிள்ளை பிறக்க அந்த சித்ராங்கதைக்கு பிறந்த பிள்ளைக்கு பப்புரு வாகன என பெயர் சூட்டி. அம்மா அங்கே அந்த மதுரையிலே அந்த பப்புரு வாகனே சித்ராங்கதையும் தங்க வைத்து அங்கிருந்து சேது பந்தனம் என்று சொல்லக்கூடிய காசி ராமேஸ்வரம் வழியாக கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய வழியாக சென்று துவாரகையிலே பகவான் கண்ணனாக விளங்கக்கூடிய அந்த கண்ணனின் தங்கை சுபத்ரா தேவியை சிறு வயது முதல் கொண்டு அவர் மீது காதல் கொண்ட காரணத்தால் யாருக்கும் தெரியாமல் இரவிலே அந்த சுபத்ரா தேவி மனம் முடிந்து தேரேறி அழைத்து வருகின்ற சமயத்திலே அம்மா பலராமர் போர்த்தெடுக்க புறப்பட்டு வருவார். கண்ணன் தடுத்து நிறுத்தி, அண்ணா தேரை செலுத்துவது யாரு, தேரிலே அமர்ந்து செல்வது யார் என்று கேட்ட பொழுது தேரை செலுத்துவது தங்கை சுபத்ரா, தேரிலே அமர்ந்திருப்பது அர்ஜுனை, அவளே விரும்பி போறா, அவனை எதிர்த்து போர் செய்யக்கூடாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தி சுபத்ரா தேவியும் அர்ஜுனனையும் சேர்த்து வைத்து ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு செல்லுவார்கள். அதன் பிறகு பாஞ்சாலிக்கு ஐவர் ராஜாக்களுக்கும் பிள்ளை பிறக்கும். அவர்களுக்கு இளம் பஞ்ச பாண்டவர் என பெயர். சுபத்ரா தேவிக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு பிள்ளை பிறகு அந்த பிள்ளைக்கு அபிமன்யு என பெயர். அற்புதமாக வாழ்ந்து வரும் காலத்திலே அம்மா அக்னி பகவான் வந்து காண்டவா வனத்தை எரித்து தரும்படி கேட்க அந்த கண்ணனின் துணையோடு அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய மைத்திரர் காண்டவா வனத்தை எரித்து தருகின்ற பொழுது அந்த அக்னி பகவான் என்னுடைய மைத்திரருக்கு காண்டீபம் என்று சொல்லக்கூடிய வில்லை, ரதத்தையும் கொடுக்க சத்ருகாரிணி என்று சொல்லக்கூடிய கதாயுதத்தை அங்கிருந்து கொடுத்து அந்த அக்னி பகவான் சென்றுவிட காண்டவாவனத்திலே இருந்து தப்பி பிழைத்த மயன் என்று சொல்லக்கூடிய அசுரகுல சிற்பியாக விளங்கக்கூடிய உங்களுக்காக என்னை காப்பாற்றி உங்களுக்கு நான் கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்லி பிந்துசரஸ் என்று சொல்லக்கூடிய பொய்கையிலே மறைத்து வைத்திருக்கின்றேன் நவ திரவியங்களை மலையளவு கொண்டு வந்து அற்புதமாக மயன் கட்டி கொடுத்தான் ஒரு மாளிகை. அந்த மாளிகையிலே நின்று அற்புதமாக அம்மா நாரத மகாமுனிவர் ஒரு நாள் வந்து செத்தும் சொர்க்கும் சேரவில்லை என்று பாண்டு உரைத்ததாக சொல்லு, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பாண்டவர்கள் கேட்டு ராஜசூயாக என்று சொல்லக்கூடிய வேள்வியை செய்ய சொல்ல அம்மா அந்த ராஜசூயாகம் என்று சொல்லக்கூடிய வேள்வியை செய்வதற்காக பகவான் கண்ணனின் துணையோடு சென்று சராசந்தன் என்று சொல்லக்கூடியவன் மாய்த்து 4 திசைகளிலேயும் சென்று திரவியங்களை கொண்டு வந்து அந்த ராஜசூயாக வேள்வியை செய்து இறுதியாக முதற்காம் வந்து பகவான் கண்ணனுக்கு வழங்க சிசுபாலை எடுத்து
இடையனுக்கா மடையனுக்கா முதற்தாம்பலம் என்று கெட்டப்படுது அந்த சிசுபாலனை பகவான் கண்ணன் மாய்க்கு. அதன் பிறகு என்ன தெரியுமா நடக்கும்? அந்த ராஜகியாக வேள்விக்கு சென்று வந்தார்கள். யார் யார்? அத்தினாபுரத்திலிருந்து துரியோதனை, சகுனி, துச்சாதனை, கர்ணன் முதலானவர் சென்று வந்தார்கள். அம்மா சென்று வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? பொறாமை எண்ணம் கொண்டு பாண்டவர்களை வெல்லவே முடியாது, அவர்கள் இப்பொழுது முளையிலேயே அழித்து விட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து அம்மா சகுனியின் சூதினாலே சகல சம்பத்தும் தொற்று. சகுனியின் சூதினாலே சகல சம்பத்தும் தொற்று. சகுனியின் சூதினாலே சகல சம்பத்தும் தொற்று. அதமுள்ள துரியனுக்கு அடிமையாயினேன். பாஞ்சாலி அம்மையாரி பாடி படுத்துவான் மான வந்தோ துச்சாதனை விட்டு துயிலை உரிய செய்வார். பாஞ்சாலி அம்மையாரை படுத்துவான் மனபந்தம் துச்சாதனை விட்டு துயிலை உரிய செய்வார். அச்சாணி போல நின்று அன்னை அலிகடி ஓலம் என்பார். அஞ்சால மன்னன் வந்து ஆடை கொடுத்தாருள்வான். கோரசபாதம் கூடி அடைவிடும் கோரசபாதம் கூடி கொடுவனம் வந்தடைவி அச்சாயம் அச்சய பாத்தியத்தை ஆதத்தினாலடைந்து அச்சமுறம் தாபத்தால் பசுவதம் பெரியனே கற்று வடிவம் கொண்டு திரளபூர்ணனே கற்று வடிவம் கொண்டு திரளபூர்ணனே வெற்று வடிவம் கொண்டு விராடபுடம் அடைவி மாற்றலம் திருச்சகனை மரணம் அடைய செய்வீர். மாறுபிடி சண்டையிலே மாபெரும் வெற்றி கொள்வீர். வீடாடி மஞ்சனுக்கு பெண் புத்தரையை கொள்வீர். அம்மா 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 அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுமா. சகுனியானவன் சூழ்ச்சி செய்து வரவழைத்து பாண்டவள் பெரிய தந்தையாக விளங்கக்கூடிய திருதராட்டில் லிகிதம் எழுத அந்த லிகிதத்தை கொண்டு சென்று விதுரர் கொடுக்க அம்மா அந்த லிகிதத்தை பார்த்ததும் பாண்டவர்கள் என்ன செய்வாங்க? அத்தினாபுரம் செல்வார்கள் அம்மா. அத்தினாபுரம் சென்று அந்த மாளிகையை சுற்றி பார்ப்பார்கள் அம்மா. அம்மா மாளிகையை சுற்றி பார்க்கின்ற சமயத்திலே வேடிக்கையாக சூதாடலாம் என சொல்லி துரியோதனன் அணைக்கு சூதாட்ட மன்னவர்கள் ஆடத் தகுந்தது அன்று என தர்ம மாமா உரைக்கு சூது போருக்கு அஞ்சுகிறாயே மோது போர் வந்தால் என்ன செய்வாய் என்று கர்ணன் உரைக்க அந்த சமயத்திலே அந்த சூதாட்டத்தை ஆடுவதற்கு தர்ம மாமா சம்மதிப்பார். சூதாட்டம் ஆடுவதற்காக முதலிலே ஆபரணங்களை வைத்து தோற்பார். அதன் பிறகு நாடு நகர் ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனையை தொற்று போவார். இறுதியாக தன்னை பந்தய பொருளாக வைத்து தோற்கு, அடுத்ததாக தம்பிமார்களையும் தோற்று போக, கடைசியாக அம்மா ஐவருக்கும் தெய்வமாக பத்தினி தெய்வமாக
பாஞ்சாலி தாயாரை கொண்டு வந்து பந்தயத்திலே வைத்து அந்த ஆட்டத்திலேயும் தோல்வி தழுவ பாஞ்சாலி அம்மையாரை படுத்துவ மானபங்கா பாஞ்சாலி அம்மையாரை படுத்துவ மானபங்கா துச்சாதனனை விட்டு துயிலை உரிய செய்வார் அச்சானை போல நின்று அலிகரி ஓலம் என்பார் அச்சானை போல அச்சானை போல நின்று அலிகரி ஓலம் என்பார் அஞ்சால வண்ணம் வந்து ஆடை கொடுத்த அருள்வான் அஞ்சால வண்ணம் வந்து ஆடை கொடுத்த அருள்வான் அந்த சமயத்திலே அம்மா பாஞ்சாலி அம்மையாரையும் பந்தயத்திலே தொற்று போக பாவியான துரியோதனன் தம்பி துச்சாதனா அடிமைகளுக்கு ஆடை இருக்க கூடாது அந்த பாஞ்சாலியை அழைத்து வந்து சபையிலே நிறுத்தி அவருடைய ஆடை களைய வேண்டும் என்று துரியோதனன் உரைக்க அடுத்த நிமிடமே துச்சாதனன் ஓடி சென்று பாஞ்சாலியை இழுத்து வந்து சபையிலே நிறுத்தி அவள் ஆடையை களைவானம்மா ஆடையை களைகின்ற பொழுது ஐயரி கோவிந்தா வைகுந்தா முகுந்தா என சொல்லி பாஞ்சாலி பகவான் நாராயணனை வணங்க அந்த சமயத்திலே ஆண்டவனாகிய கண்ணன் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து தாயாருக்காக ஆயிரம் ஆயிரமாக சேலைகளை வாரி வழங்குவார் அம்மா ஆடையை கலைத்து போன துச்சாதன அந்நாளிவள் சேலையை வளரக்கூடிய மந்திரத்தை கற்றிருக்கிறார் என்னால் முடியவில்லை என்று சோர்ந்து விழுவான் அந்த சமயத்திலே ஆயிரம் ஆயிரமாக கண்ணன் வழங்கிய சேலை தாயார் பாஞ்சாலி பத்தினி தெய்வம் உத்தமி என்று உலகோரெல்லாம் போற்றி பத்தினி தெய்வம் பாஞ்சாலி வாழ்க பத்தினி தெய்வம் பாஞ்சாலி வாழ்க பத்தினி தெய்வம் பாஞ்சாலி வாழ்க பார்க்கின்ற அத்துணை பேரும் பாஞ்சாலி தாயாரை புகழ்வார்கள் அம்மா சபையிலே அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக கடைசியாக ஒரு ஆட்டத்தில் தான் இதனால் வரை செய்த புண்ணியத்தை வைத்து பாண்ட இந்த தருமர் விளையாடு அடிமைத்தனத்திலே இருந்து விடுபட்டு அம்மா சபையிலே உங்கள் 100 பேரை கொன்று துச்சாதனுடைய ஆவியை போக்கி அதிலும் வரும் குருதியை எடுத்து என் கூந்தலை முடிப்பேன் என்று பாஞ்சாலி தாயார் சபதம் சொல்லு 100 பேர்களை நான் ஒருவனே மடிப்பேன் என்று வீமனான எங்கள் கணவன் சொல்லு கர்ணனை கொள்வேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்ய சவுகுலனை கொள்வேன் என்று நகுலன் சபதம் செய்ய சகனியை கொள்வேன் இல்லை அவங்க யாரும் சொல்லி சகுனியை கொள்வேன் என்று சகாதேவன் சபதம் கூறி எல்லோரும் அந்த நாட்டை விட்டு கானகத்திற்கு செல்வாங்க அம்மா கானகத்திற்கு செல்லும் பொழுது வனவாச காலத்திலே நீங்கள் ஒருவேளை உணவை உண்ண வேண்டும் என்று ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை வழங்குவார் தாயே அட்சய பாத்திரத்தை வாங்கிய பிறகு பாசுபத கணையை வேண்டி பெற வேண்டி வியாசர் சொல்லிக் கொடுத்த அருளாளி பரமனை நோக்கி மைத்திரராக விளங்கக்கூடிய அர்ஜுன பகவான் தவம் இருந்து பாசுபத கலையை பெறுவார் அம்மா வனம் 12 ஆண்டு முடிந்து ஓராண்டு கால அஞ்ஞாத வாசத்தை ஏற்பட்ட விராட நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சென்று யாருக்கும் தெரியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வான் அப்படி வாழுகின்ற சமயத்திலே பாண்டவர் இந்த நாட்டில் இருப்பார்களா என சந்தேகமடை திரிகத்தினிடத்திலே ஒரு அக்ரோணி சேனையை கொடுத்து அந்த நாட்டு இந்த விராட நாட்டினுடைய பசுக்கூட்டங்களை கவர்ந்து வரும்படி சொல்லுவோம் அம்மா அந்த துரியோதனன் நீங்கள் மாடுபிடி சண்டையிலே கலந்து அந்த துரியோதனனுடைய படைகளை எல்லாம் புறமுது காட்டி ஓடச் சொல்லுங்க அம்மா 13 ஆண்டு கால வனவாசத்தை முடித்த பிறகு தொட்ட
துட்டனான துரியனிடத்தில் தூது கண்ணன் செல்வான். துட்டான துரியனிடத்தில் தூது கண்ணன் செல்வான். தூது கண்ணன் செல்வான். இஷ்டமான விதம் வீட்டில் இருந்து வந்தான். துட்டனான துரியனிடத்தில் தூது கண்ணன் செல்வான். தூது கண்ணன் செல்வான். இஷ்டமான விதம் வீட்டில் இருந்து வந்தான். நாடோ 5 வீடோ உமக்கு நல்க வேண்டும் என்பார். நாடோ 5 வீடோ உமக்கு நல்க வேண்டும் என்பார். நாடோ 5 வீடோ உமக்கு நல்க வேண்டும் என்பார். கூடாதுரிய நாணைப்படி குறித்து தொடரும் கொடுங்கோர். நாடோ 5 வீடோ உமக்கு நல்க வேண்டும் என்பார். நல்க வேண்டும் என்பார். கூடாதுரிய நாணைப்படி குறித்து தொடரும் கொடுங்கோர். ஆளும் கண்ணன் நாளை மாற்றி அரவணை வலியூட்டி. ஆளும் கண்ணன் நாளை மாற்றி அரவணை வலியூட்டி. கெரும் விஜயாயன பகவத்கீதை ஞானாவது காட்டி. கெரும் விஜயாயன பகவத்கீதை ஞானம் காட்டி. பட்டம் என்னும் எட்டு மறை 10ஆம் தாணி சாய்ப்பி. பட்டம் என்னும் வீட்டு மறை 10ஆம் தாணி சாய்ப்பி. கூட்டம் முதல் மேல் 3ஆம் நாளில் குணத்துரியனை வடிவார். கூட்டம் முதல் மேல் 3ஆம் நாளில் குணத்தறிமனை ஒழிப்பி. சற்று 14ஆம் போல் செய்த மலர் மடிவார். தோன்றும் 14ஆம் போல் தோண குழுவம் முடிவார். சற்று 14ஆம் போல் செய்த பலர் மடிவார். தோற்று 14ஆம் போல் தோண குருவம் முடிவார். கண்ட 17ஆம் போல் கருணை என்பவன் முடிவார். கண்ட 17ஆம் போல் தன்னை முடிவார். கொண்ட 18ஆம் போல் குலத்துரியன் முடிவார். கண்ட 17ஆம் போல் தன்னை முடிவார். கொண்ட 18ஆம் போல் குலத்துரியன் முடிவார். படைசனி 18ஐயும் வென்று குடமகளிடம் கொடுப்பான் கோவிந்தன் மகன்று. பசங்கள கோரி 18ஐயும் வென்று குடமகளிடம் கொடுத்திடுவான் கோவிந்தன் மகன்று. படைசனங்கள் அக்ரோணி 18ஐயும் வென்று குடமகளிடம் கொடுத்திடுவான் கோவிந்தன் மகன்று. பசங்கள கோரி 18ஐயும் வென்று குடமகளிடம் கொடுத்திடுவான் கோவிந்தன் மகன்று. இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால நல்ல குறிகள் சிறந்த வியாசகாரில் முடி ஒடுப்பேன் இந்த குறிகள். இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால குறிகள் சிறந்த செப்பிலே இந்த குறிகள். உத்தம பாண்டவர் இது உங்கள் முற்கால நொடி. எதிர்கால குறிகள் எல்லாம் உங்கள் இதயம் அறியாது. மதுசூதன் அருளால் உங்கள் மனதுக்கு தெரியாது. சத்தியமாக சொன்னேன் சரணம் சரணம் சுவாமி. சத்தியமாக சொன்னேன் சரணம் சரணம் சுவாமி. 13 ஆண்டுகால வனவாசத்தை முடித்து பாண்டவர்கள் பாரிலே தெரிவார்கள். பாரிலே வெளிப்பட்ட பிறகு அம்மா அந்த துஷ்டனான துரியோதனிடத்திலே உலகமா முனிவரை முதலே தூதுவாக அனுப்புவார். சென்றவரிடத்திலே நாடு கொடுக்க மறுக்க அதன் பிறகு சஞ்சயமா முனிவரை மறுதூதுவாக அனுப்புவாங்க துரியோதனன். முடிவாக அந்த துட்டனான துரியோதன இடத்தில் பகவான் கண்ணனே தூதுவனாக செல்வார். சென்ற கண்ணனானவர் பாண்டவர்கள் வெல்லும்படியாக எத்தனை உத்திகள் இருக்கிறதோ அத்தனை உத்திகளையும் செய்து முடிப்பதற்காக முதலாக அந்த விதுரர் கரங்களிலே இருக்கின்ற வில்லை முறிக்க வேண்டி விதுரர் இல்லத்திலே சென்று உணவு உண்பார். அம்மா உணவு உண்டு துரியோதனத்திலே சென்று பாண்டவருக்காக பாதி நாடு கேட்பார். நாடு தர மறுப்பார்.
5 வீடு கேட்பார், 5 வீட்டையும் தர மறுப்பார். கடைசியாக ஆண்டவன் கண்ணனிடத்திலே போருக்கு கை போட்டு தருவான். அம்மா, அப்படி போருக்கு கை போட்டு கொடுக்க அரவானை பலியிடுவதற்காக துருவாதனன் சூழ்ச்சி செய்து வேண்டியிருப்பார். அதை நாளை மாற்றி நாளை வரக்கூடிய அமாவாசை தினத்தை இன்றையாக்கி பகவான் கண்ணன் சூழ்ச்சி செய்து முன்னதாகவே அந்த அரவானை அழைத்து வந்து காளிகா தேவிக்கு பலி கொடுத்து போரை துவங்குவார்கள். அம்மா, போர் துவங்குகின்ற பொழுது என்னால் இவர்களை எதிர்த்து போர் செய்ய முடியாது என்று நீங்கள் மைத்திரராக விளங்கக்கூடிய அர்ஜுன பகவான் உரைக்கு அவர் மனது தெளிவு பெறும்படியாக ஆண்டவனாக விளங்கக்கூடிய கண்ணை அவருக்கு கீதா உபதேசங்களை வழங்குவார். அம்மா, கீதா உபதேசங்களை கேட்டு தெளிவு பெற்ற அந்த அர்ஜுனரானவர் போரை தொடர்ந்து செய்து முதல் நாள் போரிலே தோல்வியை தழுவி இறுதியாக 8ஆம் நாள் போரிலே கடோர்கஜன் மடியும் 10ஆம் நாள் போரிலே பிதாமகர் பீஷ்மரை சாய்ப்பார்கள். பீஷ்மர் மடிந்ததும் அந்த துரியோதன் சேனைகளுக்கு சேனாதிபதியாக ஒரு பெரியவராக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியார் தலைமையேற்பார். அப்படி தலைமையேற்று போர் நடக்கும் 13ஆவது நாள் போரிலே உங்கள் பேரப்பிள்ளையாக விளங்கக்கூடிய அபிமன்யு இறந்து போவான். அம்மா, அபிமன்யுவை கொன்றானே அந்த ஜெயத்ரதனை 14ஆம் நாள் போரிலே கொள்வார். 15ஆவது நாள் போரிலே குலகுருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியாரை திட்டத்துய்மன் முடிப்பார். அம்மா, 16ஆவது நாள் போர்க்களத்திற்கு துரியோதனன் சேனை தளபதியாக அங்க தேசத்தை ஆளக்கூடிய கர்ணன் வருவான். அந்த கர்ணன் 16ஆம் நாள் போரிலே புறமுதுகு காட்டி ஓட 17ஆவது நாள் போரிலே சரகூடம் அமைத்து போர் செய்து நாக அத்திரத்தை விடுவான். அப்படி நாக அத்திரத்தை விடுகின்ற பொழுது பகவான் கண்ணனால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டு இறுதியாக அர்ஜுன பகவான் கையாலே அந்த கர்ணன் மடிவான். அம்மா, 17ஆவது நாள் போரிலே கர்ணன் மடிந்தது. 18ஆவது நாள் போர் சல்லியன் தலைமை தாங்கி வர சல்லியனை கொள்வார்கள், சகுனியை கொள்வார்கள். துரியோதனுடைய தம்பிமார்கள் 98 பேரை 99 பேரை மாய்க்கு பாஞ்சாலி அந்த துரியோதன் மடிந்த பிறகு குருதி எடுத்து தலைவார்வேன் என்று சொன்னார்கள். அதற்காக 18ஆம் நாள் போரிலே வீமனும் துரியோதனும் போர் செய்வார்கள். அம்மா, போரிலே தொடை முறிந்து சமந்த பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய மடிவிலே மடிவான் அந்த துரியோதன் சபதத்தை நிறைவேற்றியவர்களாக பாண்டவர்களாகிய அவர்கள் எல்லாம் சென்று அத்தினாபுரத்திலே அற்புதமாக மகுடம் சூட்டி ஆழ்வார்கள். அம்மா, கண்ணனின் அருளாலே அத்தினாபுரத்துக்கு சென்று மகுடம் சூட்டி அரசு ஆழ்வார்கள். தாயே, அம்மா, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டு தாயார் கொந்தமா தேவியும் பாண்டவர்களும் கண்களிலே தாரை தாரையாக நீர் வடித்து அந்த இடும்பி சொல்லுகின்ற அந்த குறியை கேட்டு திகைத்து நிற்கிறார். அம்மா, இதெல்லாம் நடக்குமா எங்க வாழ்க்கையில்? மனிதர்களாக பிறந்தால் எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோடு வாழ வேண்டும். ஆகையாலே அம்மா, நான் ஏற்கனவே இறந்த கால குறியை சொன்னேன், நிகழக்கூடியதை சிலதை சொன்னேன். உங்களுடைய வம்சத்திலே உங்களுக்கு எதிர்காலத்திலே என்னென்ன நடக்குன்னு சொன்னனோ அத்தனையும் உங்கள் மனதிலே நான் சொல்லிய வார்த்தைகள் அத்தனையும் மறைந்து போகும்படி இப்பொழுதே நான் ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். நீங்க எதிர்காலத்தை பற்றி நான் சொன்னதெல்லாம் உங்களுடைய மனதிலே இருந்து மறைய கடவுதற்கு சாபம் கொடுத்தார். இடும்பியானவள் நான் சொன்ன குறியானது எதிர்காலத்தை பற்றி சொன்னது உங்கள் மனதிலே நிற்கக்கூடாது என்று சாபம் கொடுத்து அந்த குறியை முடித்தால் இரும்பியானவள். குறியை முடித்ததும் ஏதோ உறக்கத்திலே இருந்து விழித்திருந்தவர்கள் போல பாண்டவர்கள் வெளியே வந்தார்கள். அம்மா,
உங்களுடைய மகன் இது இருக்காரு, அவருக்கும் எனக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்க இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அம்மா, நீ அரக்கியாக இருந்தால் உன்னிடத்திலே தெய்வீக தன்மை இருக்கிறது, உன்னை எங்க பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். ஆனா ஏற்கனவே வீமனுக்கு முன்னே பிறந்தவன் தர்மன் இருக்கிறான். அவனுக்கு திருமணத்தை செய்து வைக்காமல் இவனே அவனாக விளங்கக்கூடிய வீமனுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பது என்று கேட்க, அந்த சமயத்திலே தவமய முனிவர் வருகிறார். வந்தவர் அந்த கானகத்திலே காட்டிலே காட்டு முருக்கை மரம் ஒரு மரம், அந்த முருக்க மரத்துக்கு அருகாமையிலே தருமனை அடைத்து கங்கணத்தை எடுத்து தர்மர் அந்த முருக்கை இலைக்கு கட்டி திருமணம் செய்ததாக கருதினார்கள். முதல்ல முருக்கை இலைக்கும் தர்மருக்கும் திருமணம் நடக்கிறது. அதற்கு அடுத்ததாக வீமனுக்கும் இடிபிக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்ததும் அற்புதமாக அந்த பெண்ணையும் வீமனையும் ஆசீர்வாதம் வழங்கி எல்லோரும் அந்த இடும்பாவனத்தில் சிறிது நாள் தங்கினார்கள். அந்த இடும்பியானவள் பகல் முழுவதும் மைத்துனர்களுக்கும் மாமியாருக்கு சேவை செய்தாள். அந்த காலத்துல இப்ப நினைச்சு போறீங்க, மாமியாருக்கு மச்சனனுக்கும் மருமகள் அந்த வீட்டுல முதலாக மருமகனாக வந்தாலே அந்த இடும்பி சேவைகளை செய்தார். இப்ப யாருன்னா இருந்தா சொல்லுங்க அந்த மாதிரி. அப்படி சேவைகளை செய்து எல்லோரிடத்திலேயும் நன்மதிப்பு பெற்றார். இரவு வேளையிலே வீமனை அழைத்துக் கொண்டு காடுகளிலும் மலைகளிலும் நதிகளிலும் இன்பத்திலே திளைத்தார்கள். அதன் ஊற்றாக இடும்பி மணிவயிறு வாய்த்து அற்புதமாக ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆண் பிள்ளை பிறந்ததும் அரக்க பிள்ளைகள்லாம் குழந்தை பிறந்ததுமே தாயார் வயதுக்கு வளர்ந்து விடுவார். குழந்தை பிறந்ததும் கடகட கடகட கடவென வளர்ந்து நின்றார். பையன் கல்யாணமாகி மருமக வயத்துல ஒரு பேரன் பிறந்தா, அந்த குழந்தையை எடுத்து மடி மேல போட்டு அதை நீராட்டி சீராட்டி பால் ஊட்டி யானையில போட்டு தாளாட்டலானா 1000 கனவுகள் கண்டிருந்தேன். இந்த பிள்ளை இப்படி வளர்ந்து போனானே குந்தி ஆதங்கப்பட்டார்கள். அரக்க பிள்ளை அப்படியே தாய் எந்த வயது இருக்கிறார் அளவுக்கு வளர்ந்தான். வளர்ந்த பிள்ளைக்கு கடோர்கஜன் என பெயர் வைத்து கானகத்திலே சிறிது நாள் அங்கே இருந்துவிட்டு அந்த இடும்பியை கடோர்கஜனோடு தங்கை செய்துவிட்டு சாலிகோத்திரவனம் சென்றார்கள் என்ற அளவிலே இன்றைய நிகழ்வினை பூர்த்தி செய்கிறோம் பெரியோர்.